எனக்கு இந்த வியாழக்கிழமை வந்தாலே காலைல சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்ற வேண்டியதாக இருக்குங்க. காலையில் வீடை க்ளீன் பண்ணணும், மாப் பண்ணணும், பூஜை ரூமில் இருக்க பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வைக்கணும். வெள்ளிக்கிழமை பூஜைக்கு வியாழக்கிழமையிலேருந்தே வேலையாக நடந்துகிட்ருக்கோம். காலையில் எழுந்திரிச்சோடனே கீழே வாசலெல்லாம் பெருக்கி கூட்டி கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலே வந்தால், இன்றைக்கி வேறு எங்கள் ஊரில் சந்தைன்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மகாப்பா. இந்த கேப்சிகமே கிலோ வந்து 20 ரூபா தாங்க. இந்த பீன்ஸ் வந்து கிலோ 30 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இந்த காமாட்சி அம்மன் விளக்குல மட்டும் எப்போவுமே எண்ணெய் விட்டேன் அப்படின்னா இது மாதிரி பச்சை கலரில் ஆயிடுது. ஏன் இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஆகுதுன்னு ஒன்றும் புரியல. நான் இப்போ எண்ணெயை தான் மாற்றி பார்க்கணும். இனிமேல் வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லெண்ணெய் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டு வாண்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரம் அந்த சூடமெல்லாம் ஏற்றுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து அந்த கவரோடவே போட்டாங்க அறிவாளிங்க. அதனால ஃபுல்லாக கீழே கவரெல்லாம் ஒட்டிக்கிட்டு மொத்தமாக வந்து அப்படியே கருப்பாயிருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வந்து சூடு பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சாச்சு. நம்மளோட பூஜை பாத்திரம் வாஷ் பண்ண வெறும் லெமனும் கொஞ்சமாக சபீனாவும் எடுத்து நல்லா வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே சூப்பராக பளபளன்னு இருக்கும். வேறு எந்த பொருளுமே நான் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது போல் பண்ணுறதுனால தான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வாஷ் பண்ணுவேனே. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு கிளம்பிட்டேங்க.